everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம evolution of states and union territoriesல part 2ல பார்க்கலாம். So based on the Fasil Commission 1956ல original constitutionல 29 states என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அத based on Fasil Commission 1956ல 14 state plus 6 union territories ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 14 ஸ்டேட்ஸை வந்து எப்படி அந்த 29 ஸ்டேட்ஸ்லேருந்து மெர்ஜ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1956ல் கேரளா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவன்கூர், கொச்சின், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ட்ராவன்கூர் டு கொச்சின், அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து அந்த மலபார் ரீஜியன் ப்ளஸ் மைசூரில் இருக்கக்கூடிய காசர்கோடு, சவுத் கேனரா இந்த ரீஜன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தக்ஷிண கன்னடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேரளா ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் வந்து 1953ல் வந்து ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. 1956 ஆக்டில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டு கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மத்திய பாரத் ப்ளஸ் விந்திய பாரத் ப்ளஸ் சீஃப் கமிஷனரில் அந்த 29 ஸ்டேட்ஸில் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய போபாலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாம்பே ஸ்டேட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா ப்ளஸ் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய கச்சேன் சேர்த்து பாம்பே ஸ்டேட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மைசூர் ஸ்டேட், ஆல்ரெடியே மைசூர் ஸ்டேட் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கும். அதில் இந்த 1956 ஆக்டில் கூர்கா கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க மைசூர் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் பாட்டியாலா அப்படின்ற ரீஜன் இருந்திருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன், ஸோ இந்த பெப்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மொத்தமாக அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் வந்து ஆல்ரெடியே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருந்திருக்கும். அந்த ராஜஸ்தானை கூட சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அஜ்மீரை கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லக்காதீவ், மினிகோய், அமண்டியூ இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் இந்த லக்காதீவ், மினிகோ, அமண்டியூ அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனி ஒரு யூனியன் பிரதேசமாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேம் வந்து 1973ல் லக்ஷாதீப் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. க்கு பின்னாடி நியூ ஸ்டேட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1960ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாம்பே அப்படிங்கிற ஸ்டேட் இருந்திருக்கும். அந்த பாம்பே அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து குஜராத். ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது மராத்தி பேசக்கூடிய மக்கள், குஜராத் அப்படிங்கிறத குஜராத் பேசக்கூடிய மக்கள். ஸோ குஜராத் அப்படிங்கிற நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஃபசில் அலி கமிஷன், ஃபசில் அலி வந்து 16 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 3 யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் அதில் ஒரு மைனர் சேஞ்ச் கொண்டு வந்து 14 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 15ஆவதாக ஃபார்ம் பண்ணின ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குஜராத். இட் இஸ் ஃப்ரம் பாம்பே ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் 1961ல் தாத்ரா அண்ட் நகர் காவேலி. ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அவங்க 1954ல் வந்து லிபரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1961 வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா கிட்ட தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 10th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த தாத்ரா அண்ட் நகர் காவேலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமா, அதாவது 7வது யூனியன் பிரதேசமா நம்மளுடைய கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக 10th இப்போ ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் தி ஆர்டிகிள் 3 இந்தியா இருக்கக்கூடிய அந்த ரீஜன் என்ன பண்ணலாம்னா
ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 2 நம்ம கிட்ட இல்லாத ஒரு இடத்த என்ன பண்ணலாம்னா அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக, அதுக்கு ஆர்டிகல் 4 பேஸ் பண்ணி நமக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த 10th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ ஆர்டிகல் 3ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ரீஜியனை ரீஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேட்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் டெரிட்டரியாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து கரெக்டாக ஆர்டிகல் 3ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரியாகவும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல தான் 18th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1966ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தாத்ரா அண்ட் நகர் காவியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு புதிய யூனியன் பிரதேசமாக 1961ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1962ல கோவா டாமன் டியூ, இதுவும் வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்த ரீஜன் தான். இது போலீஸ் ஆக்ஷன்ல 1961ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்வயர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 12th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1962ல இந்த கோவா டாமன் அண்ட் டியூவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 8th யூனியன் பிரதேசமா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1962ல பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு குடியிருப்பா இருந்திருக்கும். பாண்டிச்சேரின்னு சொல்லும் போது இதுல பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த யூனியன் பிரதேசத்துல வரும். இதை 14வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பாண்டிச்சேரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ரீஜனு கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1963ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன்ல வந்து அஸ்ஸாம் அப்படிங்கிற ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இருந்திருக்கும். 1963ல நாகாலாந்துல இருக்கக்கூடிய அந்த நாகாஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1963ல 16வது ஸ்டேட்டா நாகாலாந்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1966ல வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மக்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹரியானா அப்படிங்கிற புது ஒரு மாநிலமா ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பஞ்சாபோட கேபிட்டல் சிட்டி என்னன்னா சண்டிகரா இருந்திருக்கும். ஸோ இந்த ஹரியானாவும் பஞ்சாபும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேருக்குமே சண்டிகர் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த சண்டிகரை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கும் கொடுக்காம அதை ஒரு யூனியன் பிரதேசமா 1966ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1971ல ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமா இருந்திருக்கும் பேஸ்ட் ஆன் தி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஸோ 1971ல அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்டு கூட ஒரு அதை வந்து யூனியன் டெரிட்டரியில இருந்து ஒரு ஸ்டேட்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1972ல ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 மணிப்பூரும் திரிபுராவும் யூனியன் பிரதேசங்களா இருக்கும். அது 1972ல 19th ஸ்டேட் மணிப்பூர், 20th ஸ்டேட் திரிபுரா அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேகாலயாவை வந்து 22nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஒரு சப் ஸ்டேட்டா வச்சிருப்பாங்க 1969ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி லெஜிஸ்லேச்சர் இருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டேட்டா அசாமுக்கு சப்ஸ்டேட்டா இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து சப்ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு சப்ஸ்டேட் வேண்டாம், தனியாக ஒரு ஸ்டேட் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்தப்போ அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேகாலயாவை 21st ஸ்டேட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க.